இன்னைக்கு அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போங்க. அங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா என்னென்ன பதிவுகள் நாங்க இது வரைக்கும் போட்டிருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்க பாக்கலாங்க. புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் பட்டன் காமிக்கும், அதையும் அழுத்தி விடுங்க, டச் பண்ணி விடுங்க. என்னென்ன பதிவுகள் இனிமேல் நாங்க போட போறோமோ உங்களுடைய கவனத்திற்கு அதாவது நோட்டிபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும். சரியா? சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க எங்களுக்கு விதவிதமான, அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு நீங்க சொல்லி கொடுங்க, 7 நாளைக்கு விதவிதமா நாங்க குழம்பு வைக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கீரை குழம்பு செஞ்சு காமிக்க போறேன். அந்த கீரை குழம்புக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னு பாத்திரலாமா? பருப்பு கீரை 1 கட்டு, தக்காளி 2, துவரம் பருப்பு 3/4 கப், சின்ன வெங்காயம் 15, பூண்டு பற்கள் 3, பச்சை மிளகாய் 1, சிகப்பு மிளகாய் 2, சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. செய்முறைக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேங்க, அந்த பருப்பு கீரை இருக்கு இல்லையா, அதை பொடி பொடியா அரிஞ்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடியா அரிஞ்சுக்கோங்க, தக்காளியையும் பொடி பொடியா அரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணும், ஒரு குக்கர் எடுத்துக்கணுங்க. துவரம் பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் போட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. அதுல இப்போ நம்ம பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதுதான். இந்த கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் விட்டுருங்க. அப்புறம் இந்த பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க, இந்த சீரகத்தை கூட சேர்த்துக்கலாம். பிறகு இந்த கீரையை, பருப்பு கீரையை சேர்த்துக்கலாங்க. தண்ணி வேணுங்கிற அளவுக்கு, அந்த பருப்பு மூழ்கிற அளவு இருந்தால் போதுங்க. இந்த கீரைலாம் மூழ்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் மூடி போட்டு, குக்கர் மூடி போட்டு 4 விசில்ல நம்ம வேக விட்டுடலாங்க. இப்போ நான் குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன்ல, 4 விசில் வரட்டும், அது வரைக்கும் இருக்கலாங்க. சரி, நீங்க உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி எழும்பும், அதாவது இந்த பருப்பு கீரை மட்டும் தான் நம்ம இப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அரைக்கீரை செய்யலாம். இதே மெத்தட்ல அரைக்கீரை, சிறுகீரை செய்யலாங்க. அப்புறம் இந்த கீரை செய்யலாம். முருங்கீரையும் அகத்திக்கீரையும் தான் கொஞ்சம் ஸ்டைல் நம்ம மாத்தணும், அது வேற விதமா செய்யணும். மத்த இந்த கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி செஞ்சுக்கோ. இதுல பசலக்கீரை செஞ்சீங்கன்னா கூட இதே மெத்தட்ல ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப பாருங்க, கீரை நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, சரியான பதத்துல வெந்திருக்கு. அதை எடுத்து நம்ம தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. இங்க பாருங்க, பருப்பு எல்லாம் பாருங்க சரியான பதத்துல இருக்கு இல்லையா. நம்ம இப்போ இந்த கீரை குழம்பு தாளிக்கணுங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சுங்க. அதுல நம்ம இந்த உளுந்து தான் போடணுங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, கடுகு போட்டு தாளிக்கு விட்டு அப்புறம் உளுந்து போடுறாங்க. கடுகு அதுக்குள்ள தீஞ்சிரும். உளுந்து போட்டு அது கொஞ்சம் செவக்க இதாகட்டும், வறுக்கட்டும். இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிகப்பு மிளகாங்க பாருங்க, விதையை எடுத்து நான் போடுறேன். இது போடுங்க, சின்ன குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா சிகப்பு மிளகா போட வேண்டாம். இப்போ இந்த கீரை குழம்பா ஊற்றிக்கணும். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணுங்க, ஏன்னா கெட்டியா இருக்கு. இப்போ உப்பு சேர்க்கணும். திக்னஸ் எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. ஒரு சில பிள்ளைங்க பாவம், அவங்க கல்யாணம் ஆன புதுசு போல இருக்கு, அவங்க கேக்குறாங்க நீங்க தண்ணி எவ்வளவு ஊத்தணும்னு சொல்லவே இல்லையான்னு குழந்தை மாதிரி கேக்குறாங்க. என்ன பண்ணுங்க, நீங்க அந்த பாத்துக்கோங்க, நம்ம ஒரேடியா தண்ணி ஊத்த வேண்டாம், எவ்வளவு வேணுமோ அப்பப்போ அந்த தேவையான அளவு ஊத்திக்கணுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு கொதி வரணுங்க. மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, நம்ம மூடி வச்சோம் இல்லையா குழம்ப, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, நல்லா மனம் வருதுங்க. பாருங்க, சரியான திக்னஸ்ல இருக்கு, சரியான பதத்துல இருக்கு. நான் இப்போ அடுப்பை அணைக்கிறேன், அவ்வளவுதான். இதை ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வச்சிருப்போம் நம்ம மூடி. இப்போ இதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேங்க. நான் இப்போ இந்த கீரை குழம்பை நான் தான் முதல் சாப்பிட போறேங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. எனக்கு இந்த கீரை குழம்புல நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. கீரை குழம்புக்கும் நெய்க்கும் அவ்வளோ நல்லா மேட்ச் ஆகும்.
நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில தான் சாப்பிடுவேன் எப்பவுமே. உங்களுக்காக நான் வந்து ஸ்பூன்ல சாப்பிட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க. காரம் உப்பு எல்லாம் ரொம்ப சரியான விகிதத்துல இருக்கு. எனக்கு கீரையிலேயே ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா சாம்பாருக்குன்னு நான் வந்து சஜஸ்ட் பண்றது என்னன்னா பருப்பு கீரை தாங்க. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன், கீரை வாங்க போறேன்னு சொன்னா எனக்கு பருப்பு கீரை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படிம்பேன். பருப்பு கீரையில கூட்டும் நல்லா இருக்கும், சாம்பாரும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க இப்போ செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.